ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது நம்ம என்ன மேட்ச் இது? ஸோ நேற்று மேட்சை பற்றி தான் நீ பேச போகிறோம் ரிவ்யூ, அண்ட் இன்னைக்கு மேட்சோட ப்ரிவியூவை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் நேற்று மேட்சை சொல்ல போனோம்னா டிசி வர்சஸ் ஜிடி, இது ஒரு எலக்ட்ரிஃபைங் ஃபினிஷாக போய் முடிஞ்சுது. அண்ட் நம்ம என்னதான் ஹோப் பண்ணாலும் நாங்கள் ரெண்டு பேருமே நேற்று டிசி தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம். அண்ட் ஜிடி ப்ரூவ்ட் அஸ் ராங். ஸோ விஷ்ணு, உன்னோட கருத்துக்கள்? நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னா வந்து இது வந்து ஈஸி மேட்ச் ஃபார் டிசி, அதாவது ஒன் சைடடாக தான் இருக்கும் அக்கார்டிங் டு தி ஜிடிஸோட காம்பினேஷன் அண்ட் அவங்க டாப் த்ரீயோட ஃபார்ம் அதெல்லாம் கன்சிடர் பண்ணி அப்படி இருக்கும்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா 2 வாரத்தில் நடந்த ஐபிஎல் மேட்ச்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஐபிஎல் மேட்ச் நேற்று தான். லாஸ்ட் பால் வர த்ரில்லராக போச்சு. அது வந்து செம ஃபினிஷு. அதே மாதிரி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், 2 டீம்லேயுமே வந்து பெருசாக எதுவும் சேஞ்சஸ் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து நல்லா பேஸ் அண்ட் பவுன்ஸியாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பால் வந்து கொஞ்சம் நின்று வந்துச்சு. ஈவன் ஹை ஸ்கோரிங் பிச்சாகவே இருந்துச்சு. தென் அப்படியே போனோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கில்லு ஃபிட்டாக இருந்தார் அப்படின்னா வந்து டீமில் அது ஒரு சேஞ்ச் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி எந்த சேஞ்சஸும் இருக்காதுன்ற மாதிரி தான் நம்ம சொன்னோம். அண்ட் அதே மாதிரி வந்து சுப்மன் கில் வந்து அவர் ஃபார்முக்கு வருவார். அண்ட் அதுக்கப்புறம் அட் தி சேம் டைம் பட்லருமே வந்து 2 மேட்ச் வந்து அவரோட ஃபார்மை வந்து ஷோகேஸ் பண்ணார். இன்றைக்கி வந்து ஒரு பெரிய நாக் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்ற மாதிரி சொன்னோம். அதே மாதிரி நடந்துச்சு நமக்கு. அதுக்கப்புறம் பெட்டராக வந்து பண்ணணும் அப்படின்னா கேஎல் வந்து அவரோட ஃபார்மை ரீகெயின் பண்ணணும் அப்படின்னாரு. ஒரு 92 அடித்தார். பட் செஞ்சுரி அடிப்பாருன்னு நானும் எதிர்பார்த்தேன். ஆக்சுவலாக அவரோட விக்கெட் தான் வந்து அந்த மேட்ச் டேர்னிங் விக்கெட்டு. இல்லை அப்படின்னு அவர் இருந்தவரை வந்து டிசி வந்து வெல்லான் ட்ராக்காக இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமே வந்து மில்லர் வந்து ஈவன் தோ ரிட்டையர்ட் ஹெட் ஆகிட்டு போய் ஒத்த கையோட வந்து ஒரு அதுதான் நானும் சொல்ல வந்தேன். ஸ்பிரிட்டோட வந்தார். பட் ஆனால் அந்த லைனை வந்து கடைசியில் கிராஸ் பண்ண முடியாமல் போச்சு. பட் எனிவே மில்லர் வந்துட்டு லைக் இன்டர்நேஷனல் ஃபார்மேட்டா இருந்தாலும் சரி, நம்ம ஐபிஎல் இந்த மாதிரி கிளப் ஃபார்மேட்டா இருந்தாலும் சரி, மனுஷன் கடைசி வரைக்கும் நின்று போராடுறாரு. ஆனா என் ரிசல்ட் என்னமோ அவருக்கு அன்லக்கியா தான் போய் முடியுது. அண்ட் அதை பாக்குறதுக்கே எனக்கு கொஞ்சம் மாதிரி கஷ்டமா தான் இருந்தது. அண்ட் 2வது வந்துட்டு கேஎல் ராகுல், நேற்று சொன்ன மாதிரி நான் வந்துட்டு கேஎல் ராகுலை கொஞ்சம் பேக் பண்ணேன், பெர்ஃபார்ம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு. அண்ட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அண்ட் ஆச்சரியமா பார்க்கணும்னா நம்ம கேப்டன் பிரின்ஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் பிளாட் ட்ராக் மன்னன் அடிச்சிட்டாரு. பிளாட் ட்ராக் அடிச்சிட்டாரு. ஸோ வாஷிங்டன் சுந்தர் நேற்று நல்ல ஒரு ப்ரமோஷன் அண்ட் வந்துட்டு அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு, நீ இந்த பொசிஷன்ல இறக்குனேன்னா நான் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்க எங்க இறக்குறீங்கிறத பார்த்து இறக்குவோங்க அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணிட்டாரு. எனக்கு அதுதான் நம்ம சாய் சுதர்சனா இருக்கட்டும், இல்ல நம்ம ஒரு சுப்மன் கில்லா இருக்கட்டும், பட்லரா இருக்கட்டும், நம்ம வாஷிங்டனு. ஸோ ரஷித் கான் பேட்டிங் நல்லா இருக்கு. அடுத்து பவுலிங்கை சொல்லி பார்க்கணும் அப்படின்னோம்னா ரஷித் கான் இஸ் பேக். என்னை பொறுத்த வரைக்கும் செம்ம ஸ்பெல், அது ட்ரீம் ஸ்பெல். இதெல்லாம் அந்த இது சமீர் ரிஸ்வி அவுட் ஆன பால் எல்லாம் அவுட் ஆஃப் தி வேர்ல்டு. அது ஐயோ ப்ரூவே இல்லாம எனக்கு அந்த பால்ல வந்துட்டு ரஷித் கானோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கிளியரா தெரிஞ்சுது. நான் எவ்வளவு பெரிய பவுலரு, உன்னை எனக்கு எப்படி ஈஸியா எடுக்க தெரியுமோ நான் அப்படி ஈஸியா எடுப்பேன்னு சொல்லி எடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமே வந்து நம்ம வந்து சிராஜுக்கு வந்து பெரிய குடோஸ் கொடுக்கணும். அவர் வந்து ஈவன் தோ வந்து ரன்னுக்கு போயிருந்தாலுமே கூட அந்த கேஎலுக்கு வந்து கன்சிஸ்டண்டாக அந்த ஒய்டி யார்க்கர் வச்சுக்கிட்டே இருந்தார். கரெக்டாக அவர் பிளானில் வந்து கேஎல் சிக்கின மாதிரியே அவுட் ஆகிட்டு போனார். அவர் அந்த ஓவர் தான் வந்து மேட்ச் டிஃபைனிங் ஓவராக இருந்துச்சு என்ன பொறுத்தளவு. அந்த 2 மேட்சுமே எனக்கு தெரிஞ்ச அந்த ஒய்டா போற பால்ல தான் அடிச்சு கேஎல் அவுட் ஆனாரு. அண்ட் அதே தான் திரும்பியும் அந்த இதை ஃபாலோ பண்ணாரு சிராஜ். அண்ட் பிரசித் கிருஷ்ணா லாஸ்ட் ஓவர் மேட்ச் டிஃபைனிங் ஓவர், செம்ம எக்ஸிகியூஷனு. ஸோ என்னதான் வந்துட்டு தலைமை வந்துட்டு லைக் ஓவர் எக்ஸ்பென்சிவா போனாலும் நான் நினைச்சேன் லைக் லாஸ்ட் ஓவர் பிரசித் கிருஷ்ணா போடுறப்போ அண்ட் ஹி வாஸ் லைக் ஐயோ போச்சே எக்ஸ்பென்சிவா இருக்கிறானே, இவனை வேற நேற்று நம்ம பேக் பண்ணிட்டோமே அப்படின்னு நான் நினைச்சேன். அண்ட் ஹி ப்ரூவ் மீ ராங். நீ பேக் பண்ணது கரெக்ட் தான்டான்னு என்னை போட்டு எனக்கு வந்துட்டு கரை சேர்த்தி கொடுத்தா. ஸோ அது வரைக்கும் எனக்கு லைக் ஓமை அது வந்துட்டு அந்த ஒரு ஓவர் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இப்படி இருக்கும் அப்படின்னு. டேவிட் மில்லர் வந்து 5th பால் சிங்கிள் வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அவர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கரெக்ட் தான். மேபி குல்தீப்னால அந்த ஒரு பால் சர்வே பண்ண முடியாதுங்கிறதுனால ஹி டேக் ஸ்ட்ரைக். பட் ஆனா அது வந்து அந்த ஒரு ரன்ன்றது வந்து காஸ்ட்லியா மாறிடுச்சு. இல்லன்னா சூப்பர் ஓவர் வந்திருக்கும். அந்த ரிசல்ட் எப்படி வேணாலும் போயிருந்திருக்கலாம்.
பட் இஃப் ஈவன் இன் தோ கேஸ் சூப்பர் ஓவரே வந்திருந்தாலுமே கூட கேஎல் ராகுல் ஒரு பக்கமும் பத்தும் நிசங்கா ஒரு பக்கமும் நின்று இருந்தாங்கனாலே லைக் அந்த ஒரு 6 பால்ல ஏதாவது ஒரு அவுட் அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 8 ரன்னோ 10 ரன்னோ அடிச்சு டிஃபெண்ட் பண்ண முடியும் அவங்களால. அண்ட் அந்த ஒரு ரன் வந்துட்டு காஸ்ட்லியா போகுமா இன்னொரு பக்கம் பாக்குறப்போ அதுதான் இந்த ஒரு ரன் தான் மேட்ச் டிஃபைனிங் ஓவர். யா கரெக்ட். அண்ட் அட் தி சேம் டைம் நேற்று வந்து என்ன ஆச்சு அப்படின்னா வந்து ஒரு டீமோட மிடில் ஆர்டர் வந்து நல்லா கிளிக் ஆச்சு ஜிடியோடது. ஆனால் டிசியோடது நேற்று கிளிக் ஆகலை. கிளிக் ஈவன் ஆகல. தோ அந்த மிடில் ஆர்டரில் வந்து சமீர் ரிஸ்வி மட்டும் 2 மேட்ச் அடிச்சுக்கிட்டு இருந்தார். நேற்று ஸ்டப்ஸுக்கும் ஒழுங்காக படலை. அந்த ரிட்டையர்ட் ஹர்ட்டுக்கு முன்னாடி வந்து மில்லருக்கும் ஒழுங்காக படலை. போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நல்லா பட ஆரம்பிச்சிச்சு. பேய் அடிக்க ஆரம்பிச்சாரு மனுஷன். அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக அந்த விப்ராஜ் நிகாம் அடிச்சார்ல, அவர் அடித்த பால் வந்து செகண்ட் பால் மேபி அவர் அங்கிட்டு அடிச்சதுக்கு பதிலாக ஒரு அப்பர் கட் மாதிரி பேக் ஃபுட்டில் பஞ்ச் மாதிரி போயிருக்கலாம், இல்லைனா ஒரு புல்லுக்கு போயிருக்கலாம். ஓகே, அந்த நேரத்தில் எப்படியா இருந்தாலும் டெஸ்பரேட்டாக தான் இருப்பாங்க, எப்படியாவது ரன் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெருசாக அவர் மேலே ப்ளேம் பண்ண முடியாது. என்னை பொறுத்தளவுக்கு நேற்று சிராஜும் பிரசித்தும் ப்ராப்பர் எக்ஸிக்யூஷன் பண்ணாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரானரி ஸ்பெல் போட்டார் ரசித். அதனால தான் அந்த மேட்சே வந்து அந்த டிஃபரன்ஸே வந்து 2 டீமுக்கும் நடுவில் இருந்தது என்னமோ எனக்கு தெரிஞ்ச அந்த ரசீதோட ஸ்பெல்லுன்னு தான் நினைக்கிறேன். கரெக்ட். சாரி, இன்னும் ஒன்னே சொல்லு. அண்ட் வந்து நம்ம வந்து ஒருத்தரை இந்த மேட்ச்ல விட்டுட்டோம். பத்தும் நிஷங்கா வந்து 2 மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவருக்கான அந்த 40 வந்தது. ஆனால் அந்த ஒரு பெரிய ஸ்கோர் மட்டும் வரமாட்டேது. அது ரொம்ப நாள் அது தள்ளி இல்லைன்னு நினைக்கிறேன். பெரிய ஸ்கோர் கூடிய விரைவில் பத்தும் நிஷங்காக்கு இந்த ஐபிஎல் முடிக்கிறதுக்குள்ள வந்துடும். ஸோ நான் ஆரம்பத்திலே வந்துட்டு எனக்கு என்னன்னா வேர்ல்ட் கப் டைம்லயே எனக்கு பத்தும் நிஷங்காவை வந்துட்டு பிடிக்க ஆரம்பிச்சது டு பி ஹானஸ்ட். ஸோ அப்படி பாக்குறப்போ லைக் இந்த இந்த ஐபிஎல் சீசன் அவனுக்கு ஒரு ஸ்டாண்ட் அவுட் சீசன், நல்ல சீசனா வந்து முடியும். அண்ட் ஹோப் நடக்கும்ன்றத பார்க்கலாம். எக்ஸிட் வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்திருக்கு. யா பாப்போம். சோ அங்க இருந்து வந்து ஃபர்ஸ்ட் வின்ன வந்து ஜிடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே மட்டும் தான் இன்னும் ஒரு வின் கூட ரெஜிஸ்டர் பண்ணாம இருக்கும். பாப்போம், என்ன பண்ணுவோம். நமக்கு என்ன, நாளைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராதா? வரும். இந்த மேட்ச் வந்து பிரேவிஸ் ஆடுவார்ன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. தோனியுமே அவைலபிள்னு சொல்றாங்க. பட் என்னன்னு பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு மேட்ச பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா கேகேஆர் வர்சஸ் எல்எஸ்டி. ஸோ கேகேஆரை பொறுத்த மட்டும் ஒரு நோ ரிசல்ட்ல இருந்து வராங்க. அண்ட் அதர் சைடு எல்எஸ்டி செம்ம வின்னு அகேன்ஸ்ட் மும்பை. கடப்பாறை டீம் அடிச்சு ஆமா கிராஷ் பண்ணிட்டு வராங்க. அண்ட் அந்த வர எக்கச்சக்க மாற்றம் பண்ணியிருந்தாங்க. வருண் சக்கரவர்த்தி இல்ல, சுனில் நரேன் இல்ல அப்படின்னு சொல்லிடலாம். பட் ஆனா மேபி இந்த மேட்ச் அவங்க எல்லாம் உள்ள வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுவுமே கேகேஆரோட ஹோம் கிரவுண்ட்ல தான் நடக்குது. ஸோ இன்னைக்கும் வந்துட்டு வெதர் எதுவும் இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ அந்த அதர் சைட் வெதருமே வந்துட்டு பிளே பண்ணுவீங்க. ஆமா, நிச்சயமா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து போன மேட்ச் வந்து கேகேஆர் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அந்த ஒரு பாயிண்ட வாங்கி கொடுத்துருச்சு. இல்லைன்னா அவங்க பெரிய காசு ஆகியிருப்பாங்க. மேபி அவங்க அந்த டெசிஷனே தப்பு. டாஸ் வின் பண்ணி பேட் பண்றோம் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஏர்லியா 2 விக்கெட் வேற போயிருச்சு. அண்ட் இன்னும் கேம்லின் வந்து அரைவே ஆகல டோர்னமெண்ட்டுக்குள்ள. என்ன மாதிரி பண்ணணும். மேபி அவருக்கு அந்த பிரைஸ் டேக் ப்ரெஷரா என்னன்னு தெரியல. பட் ஆனா 2 வருஷம் பிரைஸ் டேக் என்ன பொறுத்த வரைக்கும் யாரா இருந்தாலும் சரி, இல்லை இனிஷியலி பாக்குறப்போ நம்ம பேட் கமின்ஸா இருக்கட்டும், இல்ல ஸ்டார்க்கா இருக்கட்டும், இல்ல ஏன் நம்ம ரிசர்வ் பண்ணிட்டாவே கூட இருக்கட்டுமே, இனிஷியலா வர்றப்ப அந்த பிரைஸ் டேக் ப்ரெஷர் இருக்கதான் செஞ்சுது. அண்ட் அதை அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணாங்கிறத அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருந்தது. ஸோ அதனால நான் சொல்றது என்னன்னா, நீ இந்த பிரைஸ் டேக்கை பார்க்காம நீங்க ஆடுங்க. உங்க கேம் நீங்க ஆடினீங்கன்னா யூ மேட் எட்ஜ் அவுட். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இங்க பேச போகுது, உங்க பிரைஸ் இங்க பேச போறது கிடையாது. ஸோ அப்படி பார்க்கல என்ன பொறுத்த வரைக்கும் கேம் கிரீன் வந்துட்டு நல்ல கிரிக்கெட்டர் தான். அண்ட் வெதரும் பாக்குறப்ப இன்னைக்கு வெதரும் நல்லா தான் இருக்கு சோஃபார். அண்ட் போக போக இது எப்படி போக போகுதுன்றது தெரியல. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் கேகேஆர் சைட்ல 11 சொன்னோம்னா நீ சொன்னதுதான், வருண் சக்கர லாஸ்ட் மேட்ச் இல்லாதவங்களாம் இந்த மேட்ச் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எல்எஸ்சியை பொறுத்த மட்டும் அவங்க சேஞ்சே பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா லாஸ்ட் மேட்ச் நடந்த மாதிரி எதுவும் காமெடி நடக்காம இருந்தா சரி. லாஸ்ட் மேட்ச்ல நம்ம ரிசர்வ் பண்ணிட்டு
ஆவேஸ் கார்டு அடிச்ச சாப்பிட்டு போய் திரும்பி எதுவும் அடிக்காம சரியாத்தான் இருக்கும். ஏன்னா எஸ்ஆர்ஹெச் காரங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னா அவ்வளவுதான், டெசிஷனே மாறி இருக்கும். அவங்க அப்பீல் டெசிஷன் பண்ணியிருந்தாங்க மாறி அப்படின்னா இருக்கும், அப்பீல் பண்ணியிருந்தாங்கன்னா மாறி வந்து இருக்கும். 2 பால்ல 6 ரன் மாறி இருக்கும். அதுக்கப்புறம் மேட்ச் எப்படி போயிருக்கும்னே தெரியாது. சார் சாரி மை எம்ஐ சாரி சார் 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 சார். ஸோ பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் வந்து இன்னைக்கு கேகேஆர்ல இருந்து சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன அப்படின்னா வந்து நரேன் உள்ள வருவாருன்னு நினைக்கிறேன். வரும் தெரில, வரும் டிராப்டா இல்லை இன்ஜூர்டா என்னன்னு தெரில. ஆனால் போன மேட்ச் வந்து மேபி இன்ஜோர்டா தான் இருக்கும். டிராப் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. அவரோட வந்துட்டு ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்பின்னர்ஸ். அந்த ஸ்பின் டுவோலே ஒன் ஆஃப் த இது சுனில் நரேனும் நம்ம அருண் சக்கரவர்த்தியும் தான். ஸோ அப்படி பாக்குறப்போ ரெண்டு பேரையும் ஒருத்தரை டிராப் பண்றதா நடக்காத காரியம். ஆமா. அதுக்கப்புறம் வந்து போன மேட்ச் ரோமன் பவுல் உள்ள வந்திருந்தாரு. அவர் எதுவும் மேபி நரேன் உள்ள வந்தா அவர் வெளியில போயிடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா காம்பினேஷன் செட் ஆகாது. கரெக்ட். அண்ட் பார்க்கலாம் எப்படி என்ன ஏதுன்னு. இல்லைன்னா இல்ல நாங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்றோம்னு சொல்லிட்டு அதே லெவன் திருப்பி கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். டிபெண்ட்ஸ் ஆன் என்ன சொல்றது ட்ராக்கு அண்ட் விக்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்து தான் எல்லாமே. அண்ட் இது ஸ்பின் அசிஸ்டே இல்லை அப்படின்னா ஆப்வியஸ்லி ரெண்டு பேரையும் உட்கார வச்சாலும் உட்கார வைக்கலாம். இல்லை பேட்டிங்காக எனக்கு சுனில் நரேன் வேணும் அப்படின்னா இந்த டெய்லை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா டெய்ல ரெண்டு பேரையுமே உள்ள வச்சுட்டு ஆன் த ஹோல் நம்ம பிளெஸிங் அதான் 4 ஃபாரினர்ஸ் லைக் ஃபின்னாலன் கன்ஃபார்ம். மேபி கேம் கிரீனை உட்கார வச்சுட்டு கூட இல்லைன்னா சுனில் நரேனை கூட உட்கார வச்சுட்டு நான் ரோமன் பவலை எடுத்துட்டு வரோம். ஒரு ஹெவி ஹீட்டர் எனக்கு வேணும். சுனில் நரேன் கூட அவ்வளோ நாட் அந்த ஷோர் வந்துட்டு பார்த்தோம்னா அவ்வளோ ஹெவி ஹீட்டர் தான், பட் ஷார்ட் பால் கேண்டிடேட்டு. ஸோ ராமன் பவலை வந்துட்டு ஈஸியா நல்லா ஹார்ட் ஹீட்டரும் கூட. ஸோ அவரை கூட எடுத்துட்டு வரலாம். பார்க்கலாம் எப்படி. கேம் கிரீன் வந்து பியூர் பேட்டரா தான் ஆடுறாரு. மேபி ஒரு 2-3 சான்ஸ் தருவாங்க. அதுக்கப்புறம் மேபி சம்படி லைக் மனிஷ் பாண்டே போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரை மனிஷ் பாண்டே ரீடைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவரோட டொமஸ்டிக் ஃபார்ம் பொறுத்தவரை ஓகே. எதுவும் பெருசா இந்த வருஷம் எதுவும் பண்ணல. பட் ஆன் அண்ட் ஆஃபா தான் இருக்கிறாரு மனிஷ் பாண்டேயுமே கூட. பார்க்கலாம் எப்படி போகுது. இல்லைன்னா பெஞ்ச்லயே ஒருத்தர் இருக்காரு, ரச்சின் ரவீந்திரான்னு ஒருத்தர் இருக்காப்ல. ஏன் டிம் சைஃபோட்ட கூட நம்ம இது பண்ணலாம். அஜிங்கிய ரஹானே நம்பர் 3ல கொண்டு வந்து 1 டவுன்ல போட்டு அந்த ஸ்டாட்டிக் கிவி ஓப்பனர்ஸை இறக்கணும் அப்படின்னோம்னா கரெக்டா இருக்கும். பார்க்கலாம் எப்படி ஸ்டாண்ட் அவுட் ஆக போகுது அப்படின்றது. அண்ட் ஸோ ப்ரெடிக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உன்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன விஷயம்? நீ யாரை பேக் பண்ண போற? ஆக்சுவலா வந்து இன்னும் வந்து கேகேஆர்ல வந்து எனக்கு என்னமோ நிறைய குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. அது எக்கச்சக்க குழப்பங்கள் இருக்கு விஷ்ணு. நம்ம வந்து ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. மேபி அதே மொமெண்டமோட இந்த மேட்சுக்கு வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஷமியோட எக்ஸ்ட்ரானரி ஸ்பெல்லு, அதுக்கப்புறம் அந்த பழைய பேட்டிங் ஆர்டருக்கு வந்திருக்காங்க எல்எஸ்ஜி. அதாவது பண்ட் டு நம்பர் 3, மார்ச் அண்ட் மார்க்ரம் டு ஓப்பன் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்னமோ ஐ எம் கோயிங் வித் எல்எஸ்ஜி. ஆனால் பெரிய ஏஜெல்லாம் எதுவும் கொடுக்கல. 55-45 அப்படின்ற தரேன். என்னோட பிளேயர் டு வாட்ச் அவுட் இன்னைக்கு யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்எஸ்ஜியிலேருந்து நான் மார்ஷை பேக் பண்ணுறேன் இன்னைக்கு. நானும் நம்ம ஒயிட் பைசன் அவர்களை தான் ஒயிட் பைசனை தான் நான் மேட்ச் அவுட் பண்றேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஷமி வந்துட்டு செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈடன் கார்டன்ஸ் அவருக்கு பிடிச்ச கிரவுண்ட் தான் ஓரளவுக்கு. அவரோட ஹோம் கிரவுண்டே அதானே. ஆக்சுவலாக அவர் பெங்கால் தானே ஆடுறாரு, டொமஸ்டிக் பெங்கால். ஸோ அதனால கண்டிஷன் நல்லா தெரியும், ஓரளவு கண்டிஷன் நல்லாவே தெரியும். அண்ட் அவ்வளோதான், 2 பேர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி இட்ஸ் எல்எஸ்ஜி. அதுக்கப்புறம் நான் கேகேஆர்ல இருந்து பிளேயர் டு வாட்ச் அவுட் யார் உங்களுக்கு இன்னைக்கு? ஃபின்னாலன். ஓகே, நான் இன்னைக்கு கொஞ்சம் கிறிஸ் ரகோன்சி போகிறேன். ஏன் அப்படின்னா வந்து மொதல் 2 மேட்ச்சில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஆடினார். போன மேட்ச் அவருக்கு பேட்டிங் பெருசாக கிடைக்கல, அதுக்குள்ளே மழை வந்துடுச்சு. ஸோ அதனால் நான் இன்றைக்கி அவரை பேக் பண்ணுறேன். அவரோட அந்த கேமோட நேச்சரவே கொஞ்சம் மாற்றிருக்காரு. ஸோ அது பார்க்க நல்லாயிருக்கு. பார்ப்போம் எப்படி இது ஸ்டாண்ட் அவுட் ஆகுதுன்னு. ஸோ மக்களே மறக்காம நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஒரு ஹை ஸ்கோரிங் த்ரில்லரால ஒன் சைடட் த்ரில்லர். அது ஒரு 50-50 மேட்சா இல்ல எப்படி வேணாலும் பிளே அவுட் ஆகலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம கேகேஆர்ல ஆடுறப்பே ஒரு ஹை ஸ்கோரிங் கேமா தான் போச்சு. ஸோ இந்த வாட்டியும் ஒரு ஹை ஸ்கோரிங் கேமா போகுமா
இல்ல எதுவும் கொலாப்ஸ் ஆகுமா டாப்புல் ஆகுமான்றது தெரியல. இது நாட் அன்சர்டனிட்டின்னு சொல்லலாம். யா ரெண்டு டாப் ஆர்டருமே அன்சர்டன்னு வந்து சொல்லலாம். நேம் வைஸ் பார்க்கல ரெண்டு டாப் ஆர்டருமே வந்து நல்ல ஈக்குவல் தான் கன் இருக்கு. டாப் ஆர்டர்ஸ் பட் அண்ட் நமக்கு பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமா பட்டுச்சுன்னா வந்து முடிஞ்சுச்சு. ஹை ஸ்கோரிங் தான். ஹை ஸ்கோரிங் தான். ஆனா தெரியல, பார்ப்போம் என்னன்னு. ஸோ மக்களே, மறக்காம உங்களோட தாட்ஸ் என்னங்கிறதையும் நீங்க கமெண்ட்ல ட்ராப் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா வந்துட்டு உங்களோட ஏதாவது ஸ்டாண்ட் அவுட் பிளேயர்ஸ் லைக் இந்த மாதிரி எதுனாலும் நீங்க ட்ராப் பண்ணுங்க. அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை நோட்டிஃபிகேஷன்ஸும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் வர வர நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு என்னடா எப்பயுமே பேக்ரவுண்ட்ல ஒன்று வச்சுட்டு வருவானுங்களே நீ வரலையே அப்படின்னு பார்த்தோம்னா 2 பேரும் வேற வேற இடத்துல இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்திருக்கிறோம். அண்ட் நாலுலேருந்து எல்லாமே கிளியர் ஆகிடும் அண்ட் நார்மல் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பை. பாய்.